அன்பு நேயர்களே வணக்கம். கூர்ம ஜெயந்தி மகாவிஷ்ணுவினுடைய 10 அவதாரங்கள். இதில் 2வது அவதாரம் ரொம்ப மகாபலம் பொருந்திய அந்த ஆமை கூர்ம அவதாரம். அது என்னைக்கு நடந்ததோ அதுதான் கூர்ம ஜெயந்தி. தேவர்களையும் அசுரர்களையும் இணைத்து பார்க்கடலை கடைந்து உலகிற்கு அமுதத்தையும் மகாலட்சுமியும் தந்த உன்னதமான அவதாரம் இது. துர்வாச முனிவனுடைய சாபத்தினாலே தேவேந்திரன் தன்னுடைய செல்வங்களையும் தேவர்கள் தங்கள் பலத்தையும் இழந்து நிற்கிறார்கள். அந்த இழந்த பலத்தை மீட்கவும் மரணமில்லா பெருவாழ்வு தரும் அமுதத்தை பெறவும், அது சாப்பிட்டால்தான் அவங்களுக்கு அமரர் என்று பேர். மரர் என்றால் மரணம் உடையவர்கள், அமரர் என்றால் மரணம் இல்லாதவர்கள். அந்த அமுதத்தை பெறவும் பார்க்கடலை அவர்கள் கடைய முடிவெடுத்தார்கள். ஆனால் அவங்களால் அதை கடைய முடியுமென்னா கடைய முடியாது. அதற்காக அசுரர்களின் துணையும் தேவைப்பட்டது. பகவானுடைய ஆக்ஞைப்படி மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி நாகத்தை கயிறாகவும் கொண்டு அவர்கள் பார்க்கடலை கடைந்தனர். ஆனால் அது கடைகின்ற வேகத்திலே மந்திரமலைக்கு கீழே எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததில் அது கடலுக்குள் மூழ்கத் தொடங்கியது. அண்ட சராசரங்களெல்லாம் நெடுங்கின. அப்பொழுது தேவர்களுடைய அந்த கஷ்டத்தை நீக்குவதற்காக மகாவிஷ்ணு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆமையினுடைய வடிவத்தை எடுத்து கடலுக்குள் புகுந்தார். இந்த ஆமைக்கு கூர்மம் அப்படின்ட்டு பேர். அந்த சாய்ந்து கொண்டிருந்த அந்த மந்தர மலையை தன்னுடைய பலமிக்க முதுகில தாங்கி நிறுத்தினார். நம்ம எல்லாம் தாங்கக்கூடியவர் பகவான் தானே. லட்சக்கணக்கான மைல் பரப்பளவு கொண்ட அந்த மிகப்பெரிய மலையினுடைய சுழற்சி எம்பெருமான் முதுகிற்கு அப்படியே ஒரு சுகமான வருடலாக இருந்தது என்று புராணங்கள் கூறுகின்றன. அந்த கூர்மம் அந்த மலையை தாங்கிய பிறகுதான் பார்க்கடலிலே இருந்து அமுதம் வெளிப்பட்டது. அந்த அமுதத்தை தந்தவன் யார் தெரியுமா? ஆறாவமுதனாகிய எம்பெருமான். இந்த மகாவிஷ்ணுவனுடைய இந்த கூர்ம அவதாரத்தின் பெருமையை 12 ஆழ்வார்களும் தங்கள் பாசுரங்களிலே பாடி உள்ளார்கள். திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியிலே இந்த மந்தரமலையை கூர்ம அவதாரம் எடுத்து கடைந்து தேவர்களுக்கு அமுதம் தந்த அந்த அற்புதத்தை காட்சிப்படுத்துகிறார். மந்தரத்தொடு மா கடல் அரவன் சுடர்மணி அதிர இந்திரன் ரசரதன் மகனாயினாய். அதாவது இந்த கூர்மநாதனை பற்றி பாடுகின்ற பொழுது, முனைவனே முகில்வண்ணனே முதுக்கில் குறக்கணைய கனைவரக் கடல் அடைத்தவனே கடன் மந்தரத்தால் பிணைவரக் கடந்தானை. அதாவது தேவர்களுக்காக மந்தரமலையை மத்தாக கொண்டு அமுதம் வருகின்ற அந்த பார்க்கடலை கடைந்த பெருமானே, நீ எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை தெரியுமா தேவர்களுக்காக செய்து கொடுத்திருக்கிறாய். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றார். ஆமையாக நின்று மலையை தாங்கி அந்த தின்தோள்களின் வலிமையே பின்னாலல் ராமபிரானாக அவதரித்து இதே கடல் மீது அணை கட்டவும் உதவியது. இந்த கூர்ம அவதாரம் நமக்கு என்ன விஷயத்தை சொல்லுதுன்னு பார்க்கணும். கூர்ம அவதாரம் நமக்கு உன்னதமான ஒரு வாழ்வியல் தத்துவத்தை நமக்கு சொல்லுகிறது. இந்த ஆமை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆமைக்கு ஒரு தனியான ஒரு குணம் இருக்குது. தனக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து வந்துட்டா அல்லது தேவையற்ற சலனங்கள் ஏற்பட்டால் அது தன் தலை மற்றும் 4 கால்கள் உள்ளிட்ட 5 உறுப்புகளையும் தன்னுடைய ஓட்டிற்குள் சுருக்கி கொள்ளும். போய் உள்ளே போயிடும். எல்லாத்தையும் தன்னோட இழுத்துக்கும். 5 அடக்கின் அப்படின்னு சொல்ற, 5ஐயும் அடக்க வேண்டும். மனிதர்களாகிய நாம் நம்முடைய 5 புலன்கள் என்ன? 5 புலன்கள்: கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய். இதெல்லாம் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகும். நம்ம என்ன பண்ணோம்? அங்கே அந்த பக்கமெல்லாம் போகாத. கண் ஒரு பக்கம் போனால் அதை இழுத்துக்கணும். காது ஒரு பக்கம் ஏதாவது ஒரு அற்பமான செய்தியை சொன்னாலோ, பயனில்லாத செய்தியை சொன்னாலோ, தீய செய்தியை சொன்னாலோ, ஆண்டாள் சொன்னா இல்லையா, தீக்குறளை சென்றோதோம் என்னட்டு. அதே மாதிரி இந்த மூக்கு கெட்ட ஒரு வாசனையை நுகரக்கூடாது. வாய் இருக்குது இல்லையா, அதுக்கு 2 விஷயம். ஒன்று நல்லவற்றையே சாப்பிட வேண்டும், இன்னொன்று நல்லவற்றையே பேச வேண்டும். தேடி தேடி நல்லவற்றை சாப்பிடுகின்ற நாம் நல்லவற்றை பேசுகிறோமா? நான் வாயால்தான் கெட்டது கவுதாரின்னு சொல்லுவோம். இந்த உடம்புக்கு வருகின்ற வியாதி, நமக்கு வருகின்ற பகை, இது 2 எதனால் வருதுன்னா வாயினால தான் வருது. அதனால் இந்த வாயை அடக்கி கொள்ள வேண்டும். ஆமை எப்படி புலன்களை அடக்குமோ அதை போல அடக்கி கொள்ள வேண்டும். தீய வழியிலே செல்ல விடாமல் ஆமையைப் போல் அடக்கி ஆள வேண்டும்.
அப்படி என்பதைத்தான் இந்த அவதாரம் உணர்த்துகிறது. பகவத்கீதையிலே பகவான் கிருஷ்ணர் ஆமை தன் உறுப்புக்களை அடக்குவது போல எவன் ஒருவன் தன் புலன்களை உலக விஷயங்களில் இருந்து இழுத்து கொள்ளுகிறானோ, ஆமையைப் போய் இழுத்து கொள்ளுகின்றானோ அவனது ஞானம்தான் நிலை பெற்றது என்கிறார். நம் வாழ்க்கையிலே துன்பங்கள் என்றும் மந்திரமலை நம்மை அழுத்தும் பொழுது நாம் சோர்ந்து போகாமல் கூர்மத்தைப் போல தாங்கிக் கொள்ளும் மன வலிமையை பெற வேண்டும். அதற்கு பகவானே நமக்கு அருள் புரிய வேண்டும். அப்படி தாங்கிக் கொண்டால் இறுதியிலே எப்படி அமுதம் பார்க்கடலிலே கிடைத்ததோ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அமுதம் போன்ற இன்பம் விளையும். அந்த கூர்ம ஜெயந்தி அன்று என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று சொன்னால், காலையிலே நீராடி தூய ஆடை அணிந்து பூஜை அறையிலே மகாவிஷ்ணுவனுடைய படத்திற்கு துளசி மாலை சாற்றி வழிபட வேண்டும். இந்த ஆமை வடிவிலான இந்த பித்தளை அல்லது வெள்ளி சிலைகள் வீட்டில் இருந்தால் அதற்கு பாலாபிஷேகம் செய்து தூய்மையான தண்ணீரிலே வைக்கலாம். இந்த நாளிலே விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது மிக மிக சிறப்பு. சரி, அந்த அளவுக்கு பாராயணம் செய்ய முடியல, ரொம்ப எளிமையாக ஏதாவது மந்திர ஜபம் இருக்கா அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிமையான ஜபம் இருக்கு. ஓம் நமோ பகவதே கூர்ம ரூபாய நமக. 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 இந்த மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். பார்க்கடலிலிருந்து அமுதம் வந்ததை குறிக்கும் விதமாக எம்பெருமானுக்கு பால் பாயாசம் அல்லது பால் கோவா இதை நிவேதனம் செய்து வழிபடலாம். கூர்ம ஜெயந்தி என்று ஏழைகளுக்கு அவசியம் அன்னதானம் செய்வது, நீர்நிலைகளில் உள்ள ஆமைகள் போன்ற ஜீவராசி அதற்கு உணவிடலாம். இது நம்முடைய கர்ம வினைகளையும் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களையும் நீக்கி குடும்பத்திலே செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும். இந்த கூர்ம ஜெயந்தியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம் மனமாகிய பார்க்கடலை நல்ல பண்புகளாலே கடையும் பொழுது சாட்சாத் அந்த எம்பெருமான் கூர்மமாக நம்மை தாங்குவார், நம்மை வழி நடத்துவார். இந்த ஒரு நம்பிக்கை இந்த கூர்ம ஜெயந்தியில வேண்டும். அந்த நம்பிக்கையோடு இந்த கூர்ம ஜெயந்தி நன்னாளிலே அவரது திருவடிகளை நாம் சரணடைய வேண்டும்.